Hi friends, நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான லஞ்ச் காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ரொம்ப ஹெவியா சாப்பிட்றத விட சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ரொம்ப பிடிக்கும். சிம்பிளா ஒரு பொரியல் ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்றவங்க கண்டிப்பா இந்த லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும், ஹெல்த்தியானது கூட. ரொம்ப டேஸ்டியான இந்த லஞ்ச் காம்போவை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பச்சை பயிர் குழம்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக பேன்ல 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்து பச்சை பயிரை ட்ரையா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிரோட வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, பச்சை பயிரை நல்லா வறுத்துட்டேன். லைட்டா நிறமும் நல்லா மாறி இருக்கு. இந்த அளவுக்கு பச்சை பயிர் வறுபட்டதுக்கு அப்புறம் இதை அப்படியே குக்கருக்கு மாத்தி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க. பச்சை பயிருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்ல பச்சை பயிர் அளந்தமோ அதே கப்ல நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3ல இருந்து 4 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. பச்சை பயிர் நல்லா சாஃப்டா வெந்துரும். பாருங்க, பச்சை பயிர் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா சாஃப்டா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்க. பச்சை பயிரை மத்து வச்சு கடைஞ்சு விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி பருப்பா மத்தி வச்சு கடைஞ்சு விட்டுக்கிறேன். நீங்க உருளைக்கிழங்கு மேஷர் இருந்தா கூட நல்லா கடைஞ்சு விட்டுருங்க. இப்ப பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சு விட்டுட்டேன். பச்சை பயிரை இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பச்சை பயிர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸா கடைஞ்சுக்கோங்க. இருக்கட்டும். பச்சை பயிர் தாளிப்போட ஒரு பொடி சேர்த்து நம்ம வதக்கி எடுக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக மிக்ஸி ஜார்ல 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜீரகம் கொத்தமல்லி விதையெல்லாம் பொடி பண்ணி நம்ம எடுத்து பருப்போட சேர்த்தும் போது நல்ல மணமாவும் பிளேவர்ஃபுல்லாவும் இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். பச்சை பயிரை தாளிச்சு விட்டுக்கலாங்க. பச்சை பயிர் தாளிக்கிறதுக்காக சட்டியில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன். நல்லா வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடரை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கடைஞ்சு வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். குக்கர் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பருப்போட கன்சிஸ்டன்சி இந்த அளவு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிடவும் சரியா இருக்கும், சப்பாத்தியோட வச்சு சாப்பிடவும் சரியா இருக்கும். இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எனக்கு உப்பு லைட்டா பத்தாதனால மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இதோடவே ஒரு கை நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுருவோங்க. பாருங்க, நம்மளோட பச்சை பயிர் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. லைட்டா மட்டும் பபிள்ஸ் வருது, ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்ப இதை இறக்கி வச்சிடலாம். இப்ப நம்ம குழம்புக்கு ஏத்த மாதிரி பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்கால பொரியல் ரெடி பண்றேங்க. அதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தோலை சீவிட்டு நான் நறுக்கி வச்சிருக்கேன். நீங்க தோலோட சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தோலை சேர்க்கும் போது கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பொரியல் ரெடி பண்றதுக்காக சட்டியில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாங்க. கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரசாணிக்காவை சேர்த்துக்கலாம். அரசாணிக்காய் மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, இல்ல பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க. காயையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த காய்க்கு உப்பு கம்மியா சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கடைசியா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம். இப்ப தண்ணியையும் சேர்த்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. இடையில ஓபன் பண்ணி கலந்துக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு நம்ம அப்படியே விட்டுருவோம். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன். நான் இடையில ஒரு டைம் ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டேன். காயில இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்தி இருக்கு. காயும் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம செஞ்சிருக்கிற இந்த பச்சை பயிர் குழம்போட சூப்பரா இருக்கும். ரசத்தோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க. இந்த டேஸ்டியான லஞ்ச் காம்போவை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். பச்சை பயிர் குழம்பையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.